சுருபக்காரி சுருபக்காரி பம்பரல்ல தலையழகி தலையோடு பச்சை மாலின் தங்கையவா தங்கையவா கும்பரல்ல தலையழகி தலையே கும்பரல்ல தலையே கோபாலன் தங்கையவா தங்கையவா பிறந்த நாகராஜன் நாகக்கண்ணியினுடைய பிள்ளைகளாகப்பட்ட இந்த அட்டமாகாளி 8 பேர்களும் அரணார் மணிப்புத்திலே இருந்து வரக்கூடிய நாளையில் இந்த நாகராஜனும் நாகக்கண்ணியும் தன்னுடைய குழந்தையினுடைய பசியை நாம் தீர்த்து விட்டோம். நம் பசியை தீர்ப்பதற்காக நாம் திருப்பார்கடலுக்கு செல்ல வேண்டும் என்று அந்த நாகமுடி ராசமன்னனும் நாகக்கண்ணி பெண்ணாகப்பட்டவனும் இங்கே பயணமாக வருகின்றார். தெரியுமா? நம்ம திருப்பார் நல்ல கடலுக்கு திருப்பார் நல்ல கடலுக்கு தேவ அமிர்தம் எடுப்பதற்கு நாகமுடி ராசமன்னன் நாகக்கண்ணி பெண்கொடியா மன்னவனோன் தேவியரோ மன்னவனோன் தேவியரோ திருப்பார் நல்ல கடல் எடுப்பாள் அவர் வயிறிறந்த வகையோடு புறப்படும் நாளையில ஆதி நல்ல கைலாசத்தில் ஆதிசக்தி பார்வதிரா தன்னுடைய பசியை போக்குவதற்காக நாகராஜனும் நாகக்கண்ணியும் 7 கடல் தாண்டி மலை தாண்டி சக்கா சமுத்திரங்கள் தாண்டி திருப்பார்கடலிலே தேவ அமிர்தம் எடுக்க வந்தார்கள். அப்படி தேவ அமிர்தம் எடுக்க வரபோது ஆண்டவரிடத்திலே ஆதிபராசக்தியாகப்பட்டவர்கள் ஐயா ஆண்டவனே பகவானே நீங்க பூலோக வாசலுக்கு படியிழக்க போகும்போது இந்த பார்வதி என்னை விட அழகான பெண்களை நீங்கள் பூலோகத்திலே பார்த்ததுண்டா என்று பார்வதி பகவானிடத்தில் கேட்டபோது அதற்கு ஆண்டவன் சொல்லுவார், பெண்ணை பார்வதி இந்த உலகத்திலே நீதானம்மா எனக்கு பேரழகு வாய்ந்தவள். 32 லட்சங்கள் முழுக்க பொருந்திய பெண் என்று சொன்னால் நீ மட்டும்தான். அது மட்டுமல்லாமல் ஒரு அண்ணனாகப்பட்ட கோபால கண்ணனோ மாய மோகினி அவதாரம் எடுக்கும் போது உன்னை விட அழகாக இருப்பார். வேறு இந்த பூலகத்திலும் வேறு யாரும் அழகே கிடையாது. அப்படி என்று சொன்ன நேரம் அந்த இடத்துக்கு யார் வருகின்றார் தெரியுமா? உலகத்துக்கும் சஞ்சரியாக விளங்கக்கூடிய நாரத மகாமுனிவர் அங்கு வருகின்றார். நாரதர் வந்து என்ன சொல்லுகின்றார் தெரியுமா? அந்த நாரதர் வந்தல்லவோ சக்தியிட ஏது செல்வாயது அம்மா அம்மா பார்வதி அடியனோட சொல்ல இந்த நல்ல உலகத்திலே
நீங்கள் தான் அழகி என்றே தன்னைத்தானே மிக்க வேண்டாம். உங்களை விட பல மடங்கு அழகுடைய பெண்ணைத்தானே 8 பேரை பார்த்தேன் அம்மா. அது எங்கே எங்கே கேட்கிறானா அந்த நாககன்னி பெத்த மகா முத்தும் மாறி முப்புடாரி சந்தன மாறி சடை மாறி செம்பகவல்லியோடு அன்னையார புரிவி தம்மா காந்தாரி கனகதுர்க்கை அன்னையாரோட குத்தியா 7 பேருக்கும் இளையவளா 8வது பிறந்தவளா ஆங்கார காளியம்மா என்று என்ன சொல்லுவாரா என்று சொல்லுவாரா அந்த நாரத மகரிஷியோ எம்மா என்று அவரோ சொன்னபோது கோபம் கொண்டாள் பார்வதி பார்வதி நாரதரும் சொன்னபோது பார்வதி அம்மா உலகத்துல தாந்த அழகு ரொம்ப பீத்திக்காடாங்க. உங்களை விட 37 லட்சம் முழுக்க பொருந்திய பெண்கள் 1 அல்ல 2 அல்ல 3 அல்ல 4 அல்ல 8 பெண்மணிகள் இருக்கின்றார்கள். நாகலோக பட்டணத்திலே நாககன்னி மக்களாகப்பட்ட அட்டகாளி 8 பேர்களும் உங்களை விட பல மடங்கு அழகோடு இருக்கிறார்கள் என்று நாரதர் சக்தியிடத்திலே சொன்னார். இந்த சக்தியுமா பார்வதிக்கு உலகத்திலே அழகு என்றால் தான் மட்டும்தான் இருக்க வேண்டும், வேறு யாரும் அழகோடு இருக்கக்கூடாது என்று மனதில் நினைத்து அந்த சக்தியுமா பார்வதியாகப்பட்டவள் ஆண்டவன் பகவானை அழைத்து என்ன விதம் சொல்லுவார் தெரியுமா? ஐயா ஆண்டவனே பகவானே பகவானே ஆதி சக்தியோட சொல்ல கேளு பகவானே. அம்மா என்று எந்த பார்வதி பகவானை தானழைத்து நாககன்னி பெற்ற மகா அட்டகாளி 8 பேர் உடனடியா பார்க்க வேணும், உடனடியா பார்க்க வேணும் என்று பகவானிடம் சொல்லுவாரா? அப்படி பார்வதியா சொன்னபோது பகவானோடி வந்து என்னால முடியாதடி என்னாலே முடியாதடி என்று சொல்லுவாரா ஈஸ்வரன்? ஏ பார்வதி 8 பிள்ளையை நீ தூக்கிக்கிட்டு வர சொல்லுதிய கொடிய விஷம் கொண்டு நாகப்பாம்பு
அந்த பாம்பு பக்கத்துல போனோம்னா மூச்சு விட்டாலே விஷம் நம்ம மேல பாஞ்சிரும். ஆமா, அதனால எனக்கே படிகளுக்கவே நேரம் இல்லாம நான் ஓடிக்கிட்டு அலைகிறேன். ஆமா, பாம்புல ரொம்ப அலர்ஜி, அதனால பாம்பு பக்கத்துல நான் போனதே கிடையாது. பரவாயில்ல, இந்த பிராடு புத்தலாட்டம்ல எனக்கு ஆகாது. பாம்பை பார்த்தா ஓடக்கூடிய மனுஷன் கழுத்துல ஏன் பாம்பை போட்டிருக்காரு? என்ன பாம்பு? பொம்மை பாம்பா? அப்படி இருக்கக்கூடிய இடத்திலே ஒரு அண்ணனாகப்பட்ட கோபாலக்கண்ணனை வரவழை. இந்த கோபாலக்கண்ணன் இங்கு வந்தால் அவருடைய சக்தியை பயன்படுத்தி அந்த பிள்ளைகளை சரியெடுத்து வரலாம் என்று அண்ணனாகப்பட்ட கோபாலக்கண்ணனை என் அம்பிகை உமா பார்வதி எப்படி அழைப்பால் தெரியுமா? எம்மை எந்த நன்ன கோபாலா, இப்பொழுது வரவு வேணும் பார்க்கடலில பள்ளி கொண்ட பச்சை மாலை ரகுராமா, அலைகடலில் பள்ளி கொண்ட அச்சுதனே கோபாலா, நீல நிற வண்ணரையோ மோகனத்தை கண்ணரையோ பார்வதியால் அழைத்தவுடனே அவர் பறந்து வாரார் எம்பெருமான். நாகலகப்பட்டணத்தில் வட்டண நாகத நிமித்தமாக முத்துமாரி முத்துடாரி சந்திரமாரி சடை மாறி நாகம் மகிழ்மகவல்லி காந்தாரி கனகதுர்க்கை அன்னையரவை வீட்டம்மா அவள் 7 பேருக்கு இளையவளா இளையவளா 8வது அட்டகாளி அண்ணன் கோபாலக்கண்ணனை அழைத்தார். இந்த பார்வதியுடைய சத்தத்தை கேட்ட என் பெருமாள் நாராயணனோ செங்கருட வாகனத்தில் ஏறி செண்டாக பறந்து வந்து பார்வதி முன்னிலையிலே இறங்கினார். அம்மா பார்வதி, இந்த ராத்திரி நேரத்திலே உனது அண்ணனை அழைக்க காரணம் என்ன? அண்ணா, அது வேறு ஒன்றும் இல்லை அண்ணா. நம்ம அத்தானை குட்டி உங்களுக்கு நல்லா தெரியும். கல்லுக்கு சேலை கட்டி விட்டா கூட ஒரு நிமிஷம் நம்ம அத்தான் நின்று பார்த்துட்டு போவார். அதுபோல நாகலோகப்பட்டது என்னை விட அழகு வாய்ந்த பெண்கள் வந்து 8 பேர்கள் இருக்கின்றார்களா? அப்ப என்னை விட அழகா இருந்தா அத்தா என்ன செய்வாரு? என்னை மறந்து விடுவா, அந்த காளியர்களை மணந்து விடுவார். அதனால் என் தாலிக்கு பங்கம் வந்துடக்கூடாது. அந்த ஒரு காரணத்திற்காக அட்டமாகாளி 8 பேர்களையோ என்ன சிறை எடுத்துக் கொண்டு வந்து என்னிடத்தில்
உலகத்திலே தர வேண்டும் அண்ணா. பார்வதி, அது ரொம்ப கஷ்டமான வேலையா போச்சே. ஏன் தெரியுமா? கொடிய விஷம் கொண்ட நாகப்பாம்பு, அது பக்கத்துல யாருமே போக முடியாது. நீ டக்குன்னு அந்த பாம்பு வச்ச பிள்ளைங்க 8 பேரையும் தூக்கிக்கிட்டு வர சொல்லுதியே, என்னால எப்படி முடியும் அண்ணா? வேறு வழியே இல்லையா? இருக்குமா? ஒரே ஒரு வழி இருக்கு. என்ன சொல்லுங்க பாப்பா. ஆண்டவராகப்பட்ட சிவபெருமானுடைய உச்சி சடைமுடிக்குள்ளே சக்தி படைத்த நாகராளி பிறந்து கொண்டிருக்கிறது. ஆமா, இந்த நாகராளி பிறந்து இருக்கக்கூடிய ரகசியம் ஆண்டவர் என்னிடத்தில் மட்டும்தான் சொல்லி இருக்கிறார். வேற யார்ட்டையுமே சொல்ல மாட்டேன்னு சத்தியம் வாங்கியிருக்கேன். ஆனா கூட பிறந்த பாசத்துல இந்த விவரத்தை நான் என்கிட்ட இப்ப சொல்லிட்டேன். அந்த பிறந்தை என்னிடத்திலே வாங்கி தந்தால் பார்வதி, அந்த பிறந்தனுடைய சக்தியாலே 8 பெண்களை நான் சிறையெடுத்துக் கொண்டு வந்து உன்னிடத்தில் கொடுப்பேன் என்று சொன்னவுடனே, அத்தாங்கிட்ட பிறந்த வாங்கினவளதானே நான் வாங்கி தருகிறேன் அண்ணா என்று சொல்லிக் கொண்டு ஆண்டவனிடத்திலே எப்படி நாகராளி பிறமை வாங்குவார் தெரியுமா? ஈசம்படி இழந்து வாரபோதி அடியளந்து வாரபோதி பத்தினியோ பார்வதியா முக்கால சுத்தி வாரா முடிவழங்கி நமஸ்கரித்தா 4 முறை சுத்தி வாரா நமஸ்கரித்து கண்டனிட்டா 5 முறைதான் சுத்தி வாரா சுத்தி வாரா. அந்த ஆண்டவனை வணங்கிடு வணங்கிடு சுத்தி வாரா ஒரு நாளும் இல்லாத திருநாளா இருக்குதடி. பாத பூஜை செய்வதென்ன பத்தினியோ பார்வதியே, என்ன என்ன வேணுமடி, என்ன என்ன வேணுமடி, அத்தாரிடம் கேட்டிரடி. ஏன் பார்வதி, என்னன்னைக்கு கவனிப்பெல்லாம் ஏக தடபுடலா இருக்கு. எம்மா, அதாவது தினந்தரம் உங்களுக்கு நான் பாத பூஜை செய்வேன். அப்படி செய்யறதுல வந்து இன்னைக்கு ஒரு மடங்கு எக்ஸ்ட்ரா இருக்கு. என்ன காரணம்னு கேட்கிறேன். சுவாமி, அது வேற ஒண்ணும் இல்ல, உங்க உச்சி சடை முடிக்கல நாகராளி பிறந்து இருக்கக்கூடிய ரகசியம் நான் அறிந்தேன். எனது அண்ணன் கோபாலக்கண்ணன் சொன்னார். ஆமா, அதனால அந்த நாகராளி பிறமையின் இடத்தில் தந்தால் நாகராளி பிறந்தனுடைய சக்தியை பயன்படுத்தி அட்டைவாளி 8 பேரையும் கண்ணன் சிறையெடுத்து வருவார். பெண்ணை பார்வதி, சத்தியமாக இந்த பிறம்பை நான் யாரிடத்திலே சொல்ல மாட்டேன் என்று கோபாலக்கண்ணன் எனக்கு சத்தியம் வாங்கியிருக்கிறார். சத்தியத்தை மீறி கோபாலக்கண்ணன் இடத்தில் சொன்ன காரணத்திற்காக 8 பிள்ளைகளையும் சிறையெடுத்து வரும்போது கொடிய விஷம் கொண்ட நாகப்பாம்பிடத்திலே சிக்கி அந்த மாயவன் 3.25 நாளிகை பரிதவித்து போகட்டும் அப்படின்னு சிவன் ஒரு சாபத்தை கொடுத்தார். சிவபெருமான் சாபத்தை கொடுத்தார். சாபத்தை கொடுத்து பொன் பிரம்புங்கை கொடுத்தார். அந்த நாகராளி பிறம்பை மாயவன் வாங்கிக் கொண்டு நாகலோக பட்டணம் வருகின்றார். 8 பெண்மணிகளையும் சிறையெடுப்பதற்காக அவர் எப்படி வருவார் தெரியுமா? நாகலோக பட்டணம்
மாசம் காய்க்கும் மலை ஆசி சுத்தி பறந்த மலை அங்குலி தேர் ஓடும் மலை சாய்ந்த மாலை சரிந்த மலை சந்தன மனம் அது கமலும் மலை மான்கள் துள்ளி விளையாடும் வைத்தழகை விரித்து ஆடும் வண்டினங்கள் கவிகள் பாடும் வானிருந்து தேன் சோரியோ குயிலிருந்து கீதம் பாடும் கீதம் பாடும் ஆடி மலைகள் நம்பி பறந்து வாரார் பறந்து வாரார் ஏ கீதம் பாடும் அப்படி மலையான மலை கடந்து மாயவனாகப்பட்ட கோபாலக்கண்ணன் 8 பெண்களையும் சிறையெடுப்பதற்காக காட்டு வழி பாதையாக நாகலோக பட்டணத்தில் இருந்து இறங்கினார். நாகலோக பட்டணத்தை பார்க்கும்போது அந்த நாகராஜன் நாகக்கனி இல்லாமல் போய்விட்டார்கள். அவங்க எங்க போயிருக்காங்க தெரியுமா? தன் பசியை போக்குவதற்காக திருப்பார் கடலிலே சென்ற தேவம் எடுக்க சென்றார்கள். இதுதான் நல்ல சமயம் என்று நினைத்து மாயவன் காளியரை எப்படி இழைக்கிறார் தெரியுமா? அடியே அக்கமாறு தங்கை மாறு அக்கமாறு தங்கை மாறு ஒத்தை விட்டு வெளியில் வா பார்வதியின் அண்ணன்னா கண்ணன்னாரு வந்திருக்கு 8 பேர் வந்திருங்கள் 8 பேர் வந்திருங்கள் கைலாசம் போய் வரலாம். அப்படி கோபாலனோ அழைத்த போது கோபாலன் அழைத்த போது 8 நீய குழந்தைகளும் 4 வயது பெண்ண போல நங்கையவள் வடிவம் கண்டு உடம்பு எல்லாம் பாம்பு ரூபம் முகம் மட்டும் பெண்ணை போல அவை எடுத்து